எல்லாருக்கும் வணக்கம். இது தர்ஷினி ஈவெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் கம்பெனி வெட்டிங் பிளானர்ஸ். நம்ம ஒரு 8 வருஷமாக இந்த தொழிலில் இருக்கோம். தர்ஷினி ஈவெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஒரு கஸ்டமர்ஸுக்கு ஒரு கல்யாணத்துக்கு என்ன தேவையோ அது எல்லாமே நம்ம இடத்துல கிடைக்கும். செண்டம்பலம் போகிற ஒரு நாதஸ்வரம் வைங்க, மங்களகரமான அதுக்கு தகுந்தபடி பட்ஜெட்டு, சாரட் வண்டி, வெல்கம் டான்ஸ் போக டிஜே, ஆர்கெஸ்ட்ரா, இந்த மாதிரி எல்லா கேட்டகரியும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது போக பர்த்டே டெக்கரேஷன் நம்ம வீட்டிலேயே போய் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது போக நம்மளுடைய பிரான்ச்சை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டம் ஃபுல்லாமே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். சிவகங்கை மாவட்டத்தில் இருந்து பரமக்குடி, இங்கிட்ட எடுத்துக்கிட்டோம்னா ராம்நாடு, தொண்டி வரைக்கும் இங்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். காரைக்குடி, இங்கிட்டு ராஜபாளையம், திண்டுக்கல், கொடைக்கானல் வரைக்கும் போய்கிட்டு இருக்கோம். இப்போ ஓப்பனாக சொல்ல போனால் ஒரு டெக்கரேஷன் மட்டும், சில பேர் டெக்கரேஷன் மட்டும் பண்ணுறவங்க இருக்காங்க. அதை பண்ணினாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. செண்டமலம் பண்ணுறவங்க செண்டமலம் பண்ணால் மட்டும் அது மட்டும் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ ஏச்சுட்டு தெரியாத ஐட்டத்தை எல்லாத்தையும் கொலபரி பண்ணி எல்லாத்தையும் எடுத்து நடத்தணும்னா உடனே பண்ண முடியாது. அதுக்கு அனுபவம் வேணும். அதுக்கு எப்படியும் குறைஞ்சது ஒரு 10 வருஷம் அனுபவம் வேணும். அப்படி அனுபவப்பட்டவங்க தான் இந்த தர்ஷினி ஈவெண்ட்ஸ். அதனால தான் இன்றைக்கி ரேட்டிங்கில் ஃபஸ்ட் இடத்துல இருக்கோம் நம்ம. இதில் 1008 பிரச்சனைகள் வரும். அதை நான் சமாளித்து தான் இதை நம்ம கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நான் பரமக்குடியில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் பண்ணேன். ஏச்சுட்டு எல்லாமே நான் தான் எடுத்து பண்ணுறேன். டெக்கரேஷன்ஸு விட்டு சந்தா மேளம், ஸ்டால் ஐட்டம், வெல்கம் டான்ஸு, ஸ்மோக்ஸு, ஃபயர்ஸு, எல்லாமே எல்லாமே எடுத்து பண்ணுறேன். ஆனால் விஐபி கெஸ்ட்டு அட்லி வர்றாரு, டெக்கரேட்டர் அட்லி வந்துட்டார், மானாமரையை தாண்டி வந்துட்டார். இப்போ நான் என்ன நினச்சேன்னா, எங்கள்கிட்ட சோஃபா சொல்லலை. அவரே ஒரு விஐபி, அவர் உட்கார்றதுக்கு ஒரு சோஃபா பண்ணணும். ஆனால் அதை அங்கே பண்ணலை. ஏன்னா அவங்க மஹாலில் இருக்கணும்னு அவங்க நினச்சிட்டாங்க. நான் எங்கள்கிட்டையும் சொல்லலை. நாங்கள் போனோன்னா அங்கே மஹாலில் இல்லை. அப்போ அந்த டயத்தில் எங்கள் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் எங்களுக்கு உடனே வரணும். அட்லி வந்துக்கிட்டு இருக்காரு. நான் ஒரு ஆஃப் அன் ஹவருக்குள்ளே ரீச் ஆகிடுவார் அப்படின்னு சொல்ல என்ன செய்கிறது. அப்போ ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டை வரையில் நம்ம என்ன செய்கிறோம், பரமக்குடியில் யார்கிட்ட இது ஏன்னா நம்ம மதுரையில் நினச்சா எடுத்துடலாம். பரமக்குடி அங்கே போய் காலையில் ஒரு 9 மணிக்குனா யார்கிட்ட போய் எடுக்கிறது, ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ நம்ம அவர்கிட்ட கேட்குறோம். ஓனர் இருக்காரு, மகால் ஓனர்கிட்ட நம்ம கேட்கல. அவர் என்ன சொல்கிறாரு, சார் நாங்கள் என்ன வேணுமோ லிஸ்ட்டு படி அக்ரிமெண்ட் பேரில் கையெழுத்து போட்டோம், இதுதான் இந்த பொருள் சார் ரைட் சார், நாங்கள் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறோம். ஒரு விஐபி கெஸ்ட்டு வந்துட்டாங்க, பார்ட்டி மனசு நோகக்கூடாது, நமக்குள்ளே 1000 அண்டர்ஸ்டாண்டிங்னா அவரை சம்மதம் வச்சு அவர் சீட்டை வாங்கி கொடுத்து அட்லியை உட்கார வச்சோம்னா அப்போ ஏன்னா அதை அவங்க எதிர்பார்க்கல, பார்ட்டி எதிர்பார்க்கல, நம்ம தான் அதை நம்ம பேசணும். இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் முன்ன இருக்கும். யார் மனசையும் புண்படாமல் அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டை கொண்டு போயிட்டே இருக்கு. எல்லாரும் நம்ம பண்ணுறேன்னு பண்ணிட்டு அதை சொதப்பி அவங்க மனசு சங்கடப்படுற அளவுக்கு போயிடக்கூடாது. எல்லா ப்ராப்ளமும் வரும். எல்லா தொழிலையும் எல்லா பிரச்சனைகள் இருக்குது. நம்ம தொழிலில் அதிகமாக பிரச்சனைகள் இருக்கும். இன்னைக்கு ஒரு ஈவெண்ட்டை அதை எடுத்து நடத்துகிறேன்னா அதில் ஒரு கிடைக்கிற சந்தோஷம் எனக்கு வேறு எதுலேயும் கிடைக்காது. எவ்வளவு கோடியாக கொடுத்தாலுமே எனக்கு பணங்கிறது 2வது பட்சம் தான். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லவ் பண்ணி என்னை விரும்பி ஏற்ற தொழில் தான் இந்த வெட்டிங்கை பொறுத்தவரை தான். ஏன்னா முத வாழ்க்கையில் அடி எடுத்து ஒரு வாழ்க்கைன்னு தொடங்குறவங்களுக்கு ஆரம்பித்து வைக்கிறது தான் இந்த வெட்டிங் ஆர்கனைசர். இதில் ஒரு சின்ன மன கஷ்டம் கூட வராமல் நம்ம ஈவெண்ட் மேனேஜ் பண்ணி கண்டிப்பாக கொடுக்கணும். நீ வீட்டில் ஒரு ஆளாக நீ மகளில் உட்காந்து இருந்தாவே போதும். எல்லாத்தையும் எங்கள்கிட்ட ஒப்படைச்சிருங்க. நீங்கள் எந்த ஒரு ப்ரெஷரும் தேவையில்லை. ப்ரெஷரை எங்கிட்ட கொடுத்துருங்க. ஏன்னா நாங்கள் அதில் அப்படியே பழகிட்டோம். நாங்கள் தர்ஷினி ஈவெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நம்பர் ஃபஸ்ட்டில் இருக்குன்னா இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லாரும் என்ன ரேட்டிங்கில் பார்த்துருப்பீங்க. அவங்க ரேட்டிங் நம்பர்ஸும் இருக்குது. எல்லாம் விசாரிங்க, வாங்க, சந்தோஷமாக பண்ணி கொடுக்குறேன். அடுத்து உங்கள் பசங்களுக்கு, உங்கள் பேரன் பேத்திகளுக்கு அந்த விசேஷம் பண்ணுறதுக்கு பர்த்டே டெக்கரேஷன் நான் பண்ணியிருக்கேன். நான் கல்யாணம் பண்ணி வச்சவங்களுக்கு பர்த்டே டெக்கரேஷன் மேக்கர் நான் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வாங்க, கண்டிப்பாக. ஓகே, தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.